என் இனிய உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். காலையில் பாருங்கள், மழை பெஞ்சிட்ருக்கு. சிறு தூறல் தான். நல்ல இயற்கையாக அழகாக பசுமையான இயற்கையான இடம் இது பாருங்கள். கிராமத்தில் அதிக மழை இல்லை. ஆட்டுக்கெலாம் பாருங்கள், தீவன புல் வெட்டி போட்டிருக்குறோம். குச்சி தலை ஒடிச்சு போட்டு உள்ள மழையில் நனையாமல் கட்டி சாப்பிடுது. இதில் அரிசி போடுவோம். அது கோழி கொத்துது பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம்? நாங்கள் மட்டன் தான் எடுத்தோம், செய்யணும் இதுக்கு மேலே தான். கோழியெல்லாம் பாருங்கள், மழை பெய்யவும் உள்ளே வந்துடுச்சு மாட்டு கொட்டைக்குள்ளே. உங்கள் ஊரில் எல்லாம் மழைங்களா? எங்கள் ஜிம்மி நாய் பாருங்கள், நல்லா படுத்துக்கிடுச்சு. இடிக்குது அது. ஏய், பசுமாடு பாருங்கள், தட்டு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது, தீவன தட்டு. பால் கறந்து ஊற்றிட்டோம். பாருங்க, நல்லா இயற்கையாக பசுமையான மலை சார்ந்த இடம். அப்படியே வாங்க, எங்கள் கொய்யா மரம் பாருங்கள், அழகான பழம் பாருங்கள், மரத்திலே பழுத்த பழம். ஏழு எட்டு பழமாட்டிருக்கு, காய் பிஞ்சு நிறையா இருக்குது. கிளி நிறைய கொத்தி சாப்பிட்டுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகான பழம். 4-5 பழம் நிறைய சாப்பிட்ருக்கு ஏற்கனவே. அதுதான் பறிக்க போகிறோம். கிளி சாப்பிட்ட பழம். பறவைகள் அதுக்கு பிடித்தமானது நல்ல பழமாக பார்த்து தான் சாப்பிடும். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழமெல்லாம் கொய்யாப்பழம் கடையில் மார்க்கெட்டில் 25 ரூபா 20 ரூபா இருக்கும். நல்ல பெரிய பழம். இது நானே விதை போட்டு செடி தலையை வச்சேங்க. இது கொஞ்சம் காய் நல்லாயிருக்கும் வெட்டி சாப்பிட்றதுக்கு. பழமும் இருக்குது, காயும் இருக்குது. 1 கிலோவுக்கு மேலே வரும். இது மார்க்கெட்டில் 100 ரூபா வரும். இயற்கையான பழம் பாருங்கள், மருந்து இல்லாத பழம். இங்கே திராட்சை செடியில் பாருங்கள், திராட்சை இன்னும் 20 நாளுக்கு மேலே ஆகும் பழுக்கிறதுக்கு. கருப்பு திராட்சை. பலாமரம், புளிஞ்சி மரம்,
அப்படியே கொத்தமல்லி பாருங்கள், கொத்தமல்லி இலை, ஒரு 4 சடி பறிச்சிக்கலாம் கறிக்கு போடுறதுக்கு, மட்டன் செய்யறதுக்கு. அது கட் பண்ணி தான் எடுப்போம். சிசர் இப்போ எடுத்துகிட்டு வரல. பசுமையாக இருக்குது பாருங்கள். இந்த ஈரத்துக்கு மழை பெய்யவும். பூசணி கொடி, பலாமரம் இன்னொன்று வச்சுருக்கோம், சப்போட்டா மரம், இதுதான் எங்கள் விவசாயத்துக்கு தண்ணீர் போகிற கிணறு. இதில் மோட்ரு வச்சு இதில் ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். சாட்ரு இதில் இருக்குது. தண்ணி அரை கிணறு இருக்குது. இதில் புறாலாம் வந்து தங்கி இருக்குது சைடில். அதுதான் உறவுகளை போய் மட்டன் சமைக்கணும். கொத்தமல்லி இலை பறிச்சிட்டு வந்தோம். மலையிலையும் பாருங்க கோழி படுத்துருக்குது. ஜாலியாக இருக்குது. வாங்க மட்டன்லாம் வீட்டிலே அரைச்சி மசாலா அரைச்சி செஞ்சேன். தனியாக கொஞ்சம் குழம்பு எடுத்துருவோம். கொழுப்பு இருந்தது, அது தனியாக வேக வச்சு கடைசியாக அதில் சேர்த்திடுவோம். கோழியோட முட்டை இருந்ததுங்க, அதையும் இதுலேயே சும்மா அப்படியே வேக வச்சு கருப்பை முட்டை அதுலேயே கடைசியாக எடுத்து போட்டு. இதெல்லாம் ஒரு வீடியோ. இது கோழி ஒன்று க்ளீன் பண்ணுங்க. இந்த கொழுப்பு வந்து சரி இது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு இதில் வேக வச்சு இது எடுத்து போட்டோம்னா தீர்வுது. கொஞ்சம் வெந்த உடனே அதில் போட்டு பிரட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான் உறவுகளே. நீங்கள் என்ன செஞ்சீங்க? கொத்தமல்லி இலை போட்டுறேன். கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் போட்டு மீண்டும் மசாலா போட்டு தாளித்து இந்த கறியை அதில் எடுத்துருவோம். குழம்பு தனியாக வச்சுருவோம். குழம்பு கொஞ்சம் நேரம் சுண்டுட்டுன்ட்டு அப்படியே அதிலே 4 எலும்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். அந்த முட்டையும் அந்த இதுவும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். கொழுப்பு இதிலே போட்டு கலந்துட்டோம். இப்படி கொழுப்பு கடைசியாக போடும்போது அந்த குழம்புல வந்து உருகி போகாது, நல்லாயிருக்கும். மட்டன் ரெடி. இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். ஓகே, பை. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணிடுங்க உறவுகளே.